பாகிஸ்தான் மீது நம்பிக்கையும் யாரும் எந்த நாடும் கிடையாது. கடன் கொடுப்பதில் கூட ஐஎஃப் கூட தயக்கப்படுறாங்க. ஸோ அது நாடு அந்தளவுக்கு திவாலான நாடாக, வாழ்வாதாரம் இயங்க முடியாத நாடாக பாகிஸ்தான் போய் கொண்டு இருக்கிறது. இந்த தோல்வி உலகம் எதை குறிக்கும்னு சொன்னால், நிச்சயமாக ஒரு நிரந்தர தீர்வு இந்தியாவுடைய பல ஆண்டு காலம், கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளாக சொல்லப்படுகிறார்கள். அப்படி பார்க்குற பல ஆண்டுகளாக இருக்கிற பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் இந்த போர் மூலமானு பார்க்கப்படும். ஒரு தீவிரவாதி இனத்துடைய குடும்பம் இறக்கப்பட்டிருக்கு. அது முழு ராணுவ அதிகாரிகளும் அங்கே நின்று தீவிரவாதிகளோட ஒத்துழைப்பு தரீங்க. அப்படின்னா அரசினுடைய கட்டுப்பாட்டில் அதிகாரிகள் இருக்காங்களா ராணுவ அதிகாரிகள், இல்லைன்னா தீவிரவாதிகளுடைய கட்டுப்பாடு கேள்வி எழப்பட்டிருக்கு. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நம்ம 10 அடி அடிச்சா எதிரி ஒரு அடி அடிக்க மாட்டானா அப்படிங்கிற மாதிரி. அந்த ஒரு அடி அப்படிங்கிற பஞ்சாப் போட வேண்டிய என்னாச்சு, ஆனா அவன் கூப்பிடுறாங்க போய் சுட்டுட்டு போய் மோடி கிட்ட சொல்லுன்னு சொன்னா எவ்வளவு பெரிய திமுக இருக்காங்க, எவ்வளவு பெரிய ஒரு அசிங்கங்க. ஏங்க கண்டிப்பா 2.0 ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா அந்த தீவிரவாதியை கொள்ளு முயற்சி பண்ணாங்க, அதை தப்பிச்சிட்டாங்க, 10 பேர் இதாயிட்டாங்க. நிச்சயமா இது தொடர்ந்து அந்த தீவிரவாதி அழிக்கிற வரை இந்த போர் தொடரும். ஒருவேளை இது அணு ஆயுத போராக மாறக்கூடிய வாய்ப்பே இல்லை, அதுக்கான சாத்தியக்கூறே கிடையாது. ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் IPDS திருநாவுக்கரசு அவர்கள். வணக்கம். வணக்கம். என் அன்பு தாய்க்கும் என் தமிழ் தாய் உறவு. இரு நாட்டு எல்லையில் பெரிய பதற்றம், 2 புறம் இருந்தும் தாக்குதல். இந்திய பாகிஸ்தான் எல்லையில பஞ்சாப் மீதும் குறிவைத்து தாக்குதல் செய்யறாங்க, பாகிஸ்தான்ல இருந்தும். தொடர்ந்து இந்த விஷயங்களை நீங்கள் கவனித்து வருகிறீர்கள். ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர்களாகவும் நீங்க அரசியலையும் கவனிச்சுட்டு வரீங்க. இதுவரை வரலாற்றுல இப்படி ஒரு சம்பவம் அப்படிங்கிறது எங்களுடைய வயசுக்கு நாங்க இப்பதான் பாக்குறோம் நேரடியாக. நீங்க பார்த்ததுக்கும் கடந்த காலத்துக்கும் இப்போ என்ன வித்தியாசம் இருக்கு? அதாவது இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா, முன்னாள் இந்நாள், அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த அரசு காங்கிரஸ் ஆட்சி காலட்டும் இந்நாள் அரசு ஒப்பிட்டு பார்க்குற போது பார்த்தீங்கன்னா, அந்த அரசை விட இந்த அரசு சிறப்பாக செயல்படுதான் பார்வையில் பார்க்கணும். ஒன்று, ஏன்னா நிதானமாகவும் பொறுமையாகவும் காய் நகர்த்தி தீவிரவாதிகளுடைய கூடாரத்தை தான் காலி செய்தார்களுடைய, பயிற்சி கூடாரங்களை தான் காலி செய்தார்களுடைய, மற்றபடி இது மக்களையோ சாமானிய மக்களையோ இராணுவத்துடைய தளவாடங்களையோ இல்லை அலுவலகத்தையோ மற்ற ஏனைய ஒரு விஷயங்களையோ தாக்கப்படலை. ஸோ முழுக்க தீவிரவாதத்தை ஒழிக்கப்பட வேண்டும் நோக்கத்திற்காகத்தான் இந்த சிந்து தொடக்கப்பட்டிருக்காங்க. அது அந்த செந்தூர்ல மக்கள் மீது தாக்கப்படல, ஆனா இப்போ தொடங்கிட்டாங்க. இப்போ அவங்களுடைய ராணுவ முகாம்கள் இன்றைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இன்றைக்கு பஞ்சாப் அண்ட் அர்த்தசபத்தில் ஒரு கிராமத்துல ஏவுகணை இன்னைக்கு விடப்பட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்து இந்தியாவும் விழிச்சு கொண்டு பாகிஸ்தானை இதுக்கு அவங்க என்ன தாக்குறாங்க அதுக்கு எதிர்வினை தாக்குதலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இது முற்றுப்புள்ளிக்கலாம் போகும். அதாவது பாகிஸ்தானுக்குள்ள ப்ராப்ளம் நிறைய இருக்குங்க. பாகிஸ்தானுடைய உள்நாட்டிலே பிரச்சனை நிறைய இருக்கு. பலுகிஸ்தான் பிரச்சனை பயங்கரமா இருக்கு. இன்னைக்கு காலைல கூட பார்த்தீங்கன்னா ஒரு இது விட்டுருக்காங்க, விமானத்தான பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோன் இதை விட்டு வெடிவிட்டு இது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல ராணுவ அதிகாரிகளாக இன்றைக்கி கொண்டிருக்காங்க, கண்ணி வெடி வச்சு கொண்டிருக்காங்க. ஸோ இன்டர்னல் ப்ராப்ளமே நிறையா இருக்குது. அப்படி போது வீராவுக்காக இந்தியாவோட மோதுறாங்கன்னு தான் நான் பார்க்கணும். ஏன்னா உள்ளூர்லேயே பிரச்சனை வச்சுக்கிட்டு வடிவில் மாதிரி கதை தான். உள்ளூரில் நானும் ரவுடி நானும் இருக்கிறது மாதிரி நானும் வீரன்ற வரக்கா தான் பாகிஸ்தான் இருக்குது. ஸோ அப்படி கிடையாது. இந்தியாவை பொறுத்தவரை இராணுவத்தின் மிக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அரசு, அது மோடி அரசு அவர்களுடைய அரசு பார்த்தீங்கன்னா மிகவும் தெளிவான ஒரு அரசாக இருக்கிறது. திட்டமிடலில் ஒரு தெளிவான அரசாக இருந்து கொண்டு இருக்கிறது. அப்படி பார்க்குறப்போ நிச்சயமாக மறுபடியும் ஒரு தோல்வியை சந்திப்பாங்கன்னு தான் நான் பார்க்க போகிறேன். இதன் மூலமாக ஒரு நிரந்தர தீர்வு வரும். அந்த போரின் மூலமாக இந்தியாவுக்கு இந்த ஜம்மு காஷ்மீருடைய பிரச்சனை நிரந்தர தீர்வாக வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களுடைய பேச்சுக்கள், இராணுவ அவங்களுக்குள்ளேயே நிறைய பிரச்சனை இருக்கு, ராணுவ பலத்தில் நம்மை விட குறைவாக இருக்கிறார்கள் அப்படியெல்லாம் நம்ம பேசினாலும், அவங்க அஃபிஷியல் ஸ்பீக்கர்ஸாக இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கட்டும், பிரதமராக இருக்கட்டும், ராணுவ தளபதி, இவங்களுடைய பேச்செல்லாம் அப்படி இல்லையே. அவங்க சர்வசாதாரணமா சொல்றாங்க, உங்களுக்கான இதுல பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு இந்தியாவை நோக்கி. அதாவது அடிச்சாலும் எழுந்து வடிவல் மாதிரி அடிக்க மாட்டேன்னு சொல்லணும். நான் அடிக்கிறதா பாப்போம்னு சொல்லுவோம். அதாவது இது சகஜமான விஷயம். எதிர்வினை கருத்துக்களை பதிவு செய்யணும். ஏன்னா பலவீனமாக இருந்தால் கூட பலமாக இருக்கிறோம், வலுவாக இருக்கிறோம், இந்தியாவை போய் எதிர்க்கிற அளவுக்கு தான் பேசக்கூடிய இது பண்ணுவாங்க அப்படியே. ஆனா உள்ளபடியே பலுவிழுந்து போயிருக்காங்க தான் பார்க்கப்படுது. ஏன்னா அங்க இருக்கிற கிட்ட 40% மக்கள், பலுகிஸ்தான் மக்கள் பார்த்தீங்கன்னா 40% நினைக்கிறேன், அந்த மக்கள் இவங்களுக்கு எதிர்ப்பாக போடுறாங்க. நீயா நானா என்ற ஒரு வார் ஓடிக்கொண்டிருக்கு, உள்ளூர் வார் ஓடிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் உலக நாடுகளுடைய பொருளாதார உதவிகள் யாரும் செய்ய தயாராக இல்லை. பாகிஸ்தான் மீது நம்பிக்கையும் யாரும் எந்த நாடும் கிடையாது. கடன் கொடுப்பதில் கூட ஐஎஃப் கூட தயக்கப்படுறாங்க. ஸோ அது நாடு அந்தளவுக்கு திவாலான நாடாக, வாழ்வாதாரம் இயங்க முடியாத நாடாக பாகிஸ்தான் போய் கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அரசியலே சம்பித்து போய் கொண்டு இருக்கிற ஒரு தேசம் தான் பாகிஸ்தான் தேசம். இந்தியாவை வீழ்த்துவது என்பது மிக கடினமான விஷயம். ஆகவே இந்த போர் எதை முடிவு கொடுக்குன்னு சொன்னால்,
ஒரு நிரந்தர தீர்வாக ஜம்மு காஷ்மீருடைய பிரச்சனை தீர்வு வரும் என்பது நிதர்சனமாக தெரிய வரும். நீங்க சொல்ற மாதிரி பெரிய ஆதரவு இல்லை அப்படின்னு சொன்னாலும் இப்போ பஞ்சாப் மீது அந்த ஏவுகணை ஒண்ணு விழுந்திருக்கிறது இல்லையா, அதை சோதிச்சு பாக்குறப்ப சீனாவினுடைய ஏவுகணை அப்படின்னு சொல்லுது. சீனாவினுடைய ஆயுதங்கள் தான் பெரும்பாலும். ஆமா, அதுல எந்த சந்தேகமும் தேவையில்லை. அதாவது மறைமுகமா சீனா வந்து நமக்கு மிகப்பெரிய துரோகி, அதாவது சைலண்டா அடிக்கிற ஒரு வெப்பன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மிகப்பெரிய துரோகி சீனா. அப்படி போது பாகிஸ்தான்கிட்ட பொருளை வித்தானும் இல்லையா, அது மாதிரி வந்து இந்த சொல்ல நம்ம மோடி அவர்கள் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி கூட பார்த்தேன், இந்த தீபாவளி இது விடுறது மாதிரி தான் இன்னைக்கு விட்டுருக்காங்க, இதாகி போச்சு. அது மாதிரி வந்து சீனாவுடைய வெப்பன்ஸ் வந்து அந்த அளவுக்கு தரமான வெப்பன்ஸ் கிடையாது. அப்படி பார்க்குற போது இன்னைக்கு இதுவே ஒரு சான்றுனா அந்த அளவுக்கு தரமன்ற ஒரு வெப்பன்ஸ் தான் அவங்ககிட்ட இருக்க ஒழிய இந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வெடிச்சிச்சா வெடிக்கல, அது மாதிரி தான் சீனா அவங்ககிட்ட தான் அதிக வெப்பன்ஸ் வாங்கப்பட்டிருக்காங்க. அதை வைத்துக்கொண்டு இவர்கள் வந்து மோதி இந்தியா வென்றுடன் நினைப்பது தவறான காரியம். அந்த அளவிற்கு அங்கே இராணுவத்தில் இருக்கக்கூடிய மைண்டே வந்து செட்டே ஒழுங்கா இல்லை. பாகிஸ்தான் கூடிய இராணுவத்தில் இருக்கக்கூடிய நபர்களே திட்டமிடல் இல்லைன்னு திட்டமிடல் கிடையாது. ஸோ அங்கே குழப்பங்கள் நிறையா இருக்குது. கிட்டத்தட்ட நான் செய்தி ஊடகங்களை கிளம்புற 5000 இராணுவ அதிகாரிகள் இராணுவத்தை விட்டு வெளியே போனதாக ரெசைன் கொடுத்தவர்களும் செய்திகள் சொல்லப்படுகிறது. இப்படிலாம் பார்க்குற போது அந்த வீக்கா, அதாவது ஒரு எதிர்நாட்டை போர் விடுறதுக்கு மக்களும் தயாராகல, இராணுவ அதிகாரிகளுடைய மைண்டும் வந்து வீழ்த்தணும்ன்ற பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதுவும் இல்லை. அந்த பாய்ஸில் நிறைய விதமான பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனை, ஸோ அவங்க வாழ்வதற்கே திண்டாட்டம் இருக்கிற போது இந்த போர் தேவையான்றக்கூடிய மக்கள் மத்தியில் யோசிக்கிற போது ஒரு அரசாங்கம் எடுத்தால் அவங்களுக்கு மீண்டு வர முடியாத சூழ்நிலை இருக்கக்கூடிய எண்ணம் இருக்குது. இந்தியா அது மாதிரி சூழ்நிலை இல்லை. ஸோ இன்னும் பொருளாதாரத்தில் கொஞ்சம் அடுத்து எழுந்து வந்துடலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ உலக நாடுகள் அனைத்தும் ஏற்கின்ற நாடு நம் நாடு. கிட்டத்தட்ட 140 கோடிக்கு மேல் மக்கள் நம்ம நாட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. நம்ம நாட்டுடைய வியாபாரம் இப்போ அவங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுடைய பொருளாதாரம் மற்றும் வியாபாரங்களை ஈடுபட நோக்கத்திற்காக நமக்கு ஆதரவு தெரியக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அப்படி பார்க்குறவங்க நிச்சயமாக அதுக்கு மைனஸாக இருப்பது பாகிஸ்தான். அதில் பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் மிக பின்தங்கி இருப்பதனால அவங்க வளர்ச்சி பெற்று மீண்டும் மீட்டு விடுவதே கடினமாக இருக்கிற போது எந்த உலக நாடுகளும் அவர்களுக்கு உதவியாக போகாது. அதனால் காரணமாக நிச்சயமாக மிகப்பெரிய தோல்வி சந்திப்பாங்க. இந்த தோல்வி மூலம் எதை குறிக்கும் சொன்னால் நிச்சயமாக ஒரு நிரந்தர தீர்வு இந்தியாவுடைய பல ஆண்டு காலம், கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளாக சொல்லப்படுகிறார்கள். அப்படி பார்க்குற பல ஆண்டுகளாக இருக்கிற பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் இந்த போர் மூலியமான்னு பார்க்கப்படுறாங்க. முடிவுக்கு வரும்னா நீங்க வெளியுறவுத்துறையினுடைய அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் பேசுறப்ப கூட சொன்னாரு, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் வந்து விரைவில் இந்தியாவிடம் கொண்டு வரப்படும். அதுதான் முடிவுன்னு எடுத்துக்கலாம், தாராளமா எடுத்துக்கலாம், அதை மாற்ற முடியாது. அதுக்கு முடிவு கொடுத்தாங்க. ஏங்க, ஜம்மு காஷ்மீர் இருக்கிற இஸ்லாமிய மக்களே இன்னைக்கு சுற்றுலாத்துறை வந்து சிறப்பாக செயல்பட்டதால, வருமானம் ஈட்டப்பட்டதால அங்க இருக்கிற மக்களே மகிழ்ச்சியா இருக்காங்க, இந்தியாவோடு இணைஞ்சு இருக்காங்க. ஸோ அங்க இருக்கிற முஸ்லீம் வெரி சேஃப்னா இருக்காங்க. பாகிஸ்தான் செய்கிற முறை தவறான முறை இருக்கிறாங்க. இதே பாகிஸ்தான் இருக்கிற அந்த மதத்தினுடைய தலைவர் கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம நாட்டில் கூட நமக்கு பாதுகாப்பு கிடையாது, ஆனா இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்கள் உலகத்தில் இருக்கிற இஸ்லாமியர்களை விட இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்கள் சிறப்பாக இருக்கிறாங்க, மோடி அரசின் மூலமாக சிறப்பாக இருக்கான்னு சொல்லி அங்க இருக்கிற மத போதகர் சொல்லப்பட்டிருந்தா செய்தியும் பார்க்கப்படுறோம். அப்படி பார்க்கிற போது இங்க இருக்கிற இந்தியாவில் இருக்கிற அனைத்து மண்ணில் இருக்கிற இஸ்லாமியர்களுக்கும் மிகவும் உரிமைகளையும் அவர்களுக்கான அனைத்து விதமான சுதந்திரத்தையும் கொடுக்கப்பட்ட நாடு இந்திய நாடு. இந்த மாதிரி ஒரு சுதந்திரம் பாகிஸ்தான் இல்லைன்னு சொல்லி பாகிஸ்தான் மதத்தூரும் சொல்லப்படுறதுக்கு. அப்படி பார்க்குற போது இந்த இடத்துல வந்து இந்த இஸ்லாமிய இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஒரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா பரம்பரையாக இந்த இந்தியாவில் தப்பித்து போன ஒரு தீவிரவாதி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிர்ப்பாக ஒரு குரூப்பை உருவாக்கிட்டு பயிற்சிகளை உருவாக்கிட்டு அதுதான் வந்து இந்தியா அழிச்சிருக்க ஒழிய மற்றபடி ஒரு மக்களையோ தொழில்துறையோ மற்ற ஏன விதமான இதோ சாதாரணத்தை உருவாக்கப்படலை. இது முழுக்க தீவிரவாதியை ஒழிக்கப்படும் நோக்கத்திற்காக தொடங்கப்பட்ட ஒரு வார் தான் இந்த வாராக பார்க்கப்படும். ஒரு தர்க்கத்தோட நீங்க சொல்றபடி பார்க்குறப்ப இந்தியா ஒரு தர்க்கத்தோடு போரிட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்க்க முடியுது. இராணுவ தளவாடங்கள் மீதான தாக்குதல், தீவிரவாதிகள் முகாம்கள் மீதான தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தாலும் ஆனால் பாகிஸ்தான் தொடர்ந்து காஷ்மீர் மக்கள் மீது வீடுகளின் மீதான தாக்குதலை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கு. அவங்க அந்த தர்க்கத்தோடு செயல்படலை அப்படிங்கிறது. அந்த இடம் அவங்களுக்கு வேணும்னு ஆசைப்படுறது தப்பு இல்லை, நியாயம். பட் ஆனால் அதுக்கான இடம் சுச்சுவேஷன் கிடையாது. ஸோ இந்தியாவோட ஒருங்கிணைப்பட்ட ஒரு இதுதான் ரத்தம் தான் வந்து ஜம்மு காஷ்மீர். அதை விட்டு கொடுப்பது என்றைக்கும் இந்தியா தயாராக இல்லை. அது காம்ப்ரமைஸாக வந்துடணும், ஒரு இறுதி கட்டத்துக்கு வந்துடணும். நம்மளால் மீட்டப்பட முடியாது அப்படின்னு சூழ்நிலைக்கு வந்துடணும். அது மறுக்கிறது காரணமாக தான் இந்த போர் வந்து விளைவுகள் ஏற்படுது ஒழிய தீவிரவாதம் எதுக்காக வருது? ஸோ இந்தியாவிடம் எதுக்கு அதாவது எதுக்கு பாகிஸ்தானிலே வந்து பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகளுக்கு எதுக்கு கூடாரத்துக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்க? ஒரு தீவிரவாதி நேரத்துடைய குடும்பம் இறக்கப்பட்டிருக்கு, அது முழு இராணுவ அதிகாரிகளும் அங்கே நின்று வந்து தீவிரவாதிகளோட ஒத்துழைப்பு தரீங்க. அப்படின்னா வந்து அரசினுடைய கட்டுப்பாட்டில் அதிகாரி இருக்காங்களா இராணுவ அதிகாரிகள், இல்லைன்னா தீவிரவாதிகளுடைய கட்டுப்பாடு ராணுவ கேள்வி எழப்பட்டிருக்கு. ஸோ அப்படி பார்க்குறோம் முழுக்க பாகிஸ்தான் இருக்கிற இராணுவமாகட்டும் அரசாகட்டும் தீவிரவாதிகளை ஊக்குவிக்கின்ற, அவர்களை இயக்கக்கூடிய, அவர்களுக்கு ஃபைனான்ஸ் கொடுக்கக்கூடிய,
போதிய அத்தனை ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு அரசு இருக்கிற போது எப்படி உலக நாடுகள் இன்வெஸ்ட் அந்த நாட்டில் செய்ய வாய்ப்பே இல்லை. அப்படி பார்க்குறப்போ நிச்சயமாக இதனுடைய தாக்கம் பெரும் பாதிப்பாக பாகிஸ்தானுக்கு அமையும். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை எதிர்கொள்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்த நாடாக பாகிஸ்தான் கிடையாது. ஆகவே இதில் தோல்வியை சந்திப்பது திண்ணமாக இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி ஆயுத பலம் தோல்வியை பாகிஸ்தான் வந்து சந்திக்கும் அப்படிங்கிறது தீர்க்கமாக இருந்தாலும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நம்ம 10 அடி அடிச்சா எதிரி ஒரு அடி அடிக்க மாட்டானா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு அடி அப்படிங்கிற பஞ்சாப் போட வேண்டிய என்னாச்சு? இல்ல 13 உயிர்கள்ல இறந்திருக்காங்கல்ல, பொதுமக்களும் இறந்திருக்காங்க. இன்னமும் அது மாதிரி நடக்கிறப்ப அந்த பாதிப்பு நமக்கும் இருக்குல்ல. அதை உணர்ந்தப்ப தீவிரவாதத்தை ஒடுக்கணும் இல்லையா? தீவிரவாதத்தை நீங்க ஊக்குவிக்கிறீங்க, ஒரு 10 இடத்துல சென்டர் உருவாக்குறீங்க, பயிற்சி கொடுக்குறீங்க, பள்ளிக்கூடம்னு சொல்லிட்டு பேர்ல பயிற்சி உருவாக்கப்பட்டு அவர்களை வந்து இந்தியாவுக்கு எதிர்ப்பாக வந்து அவங்க மனமாற்றம் உருவாக்குறீங்கன்ற போது அது மிகப்பெரிய கொடுமையான விஷயம் இல்லையா? காலகாலத்துக்கு உண்மை அந்த சமுதாயம் என்னைக்கு உருப்புறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் செய்வதை தடுக்கணும் இல்லையா? அரசாங்கம் தடுக்கல. அந்த இடத்தை கண்டுபிடித்து இந்தியா அழித்தது பாருங்க, அதுதான் சாதனை, மோடியுடைய சாதனையும் சொல்லலாம். ஏன்னா மோடி அவர்கள் நிதானமாகவும் எல்லாரும் நினைச்சாங்க என்னது போது கொடுக்குறாரா இல்லையா அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஒரு தெளிவான பாதையை வகுத்து கொண்டு எங்கே எதிரிகள் நம்ம இருக்கிறார்கள், நமக்கான எதிரிகள் யார் என்ற அடையாளத்தை பயன்படுத்தி கொண்டு அந்த குறிப்பிட்ட இடத்தை நோக்கி வந்து ஏவுகணை விட்டு வெற்றி பெற்றுதான் நம்ம பார்க்கப்படணும். இது முதல் வெற்றி மட்டும் இல்லாமல் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய அரசாக மோடி அரசு இருக்கிறது. அதனுடைய உபயோகக்கூடிய நபராக அமித்ஷா அவர்கள் இருப்பதனால நிச்சயமாக நேற்று கூட அண்ணாமலை பேசிய போது கூட அந்த இடத்தை வந்து எப்பயும் விட்டுத்தர இந்தியா தயாராக கிடையாது. நிச்சயமாக ஒரு நிரந்தரமான ஒரு முடிவு வரும்னு கூட நேற்று கூட அண்ணாமலை பேசி தான் நான் கேள்விப்பட்டேன். ஸோ அப்படி பார்க்குற போது இதுதான் இந்த எண்டாக மோடியின் அரசு கொடுக்கும் நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் சொல்கிறப்ப அரசியல் காரணிகளோட பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்தியாவில் அரசியல் காரணிகளில் பல எதிர்மறை விமர்சனங்களை நம்மளால் சமூக ஊடகங்களில் பார்க்க முடிகிறது. இங்கே இருக்கக்கூடியவங்களே கூட இதெல்லாம் தவறு, இதில் அரசியல் இருக்குது, இதில் மதம் சார்ந்து இருக்குது, அப்படியெல்லாம் பதிவுகள் போடுறப்ப அதை எப்படி பார்க்க? அவனுக்கு ஏதோ உள்ள பிரச்சனைகள் அர்த்தம் இதுனாக்க மத சார்ந்து ஏங்க. ஆனால் அவன் வந்து கூப்பிட்றாங்க போய் சுட்டுட்டு போய் மோடிக்கிட்ட சொல்லுன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய திமிரு, அது எவ்வளோ பெரிய ஒரு அசிங்கங்க. ஏங்க என் வீட்டில் வந்து அடிச்சுட்டு போய் உன் புருஷன்கிட்ட போய் சொல்லு, பொண்டாட்டியை அடிச்சுட்டு அவன் போய் புருஷன்கிட்ட சொல்லுற கதையெல்லாம் இருக்குது. பிள்ளையை சாகடிச்சிட்டு ஏன் இந்துவை குறிவைத்து தாக்குறேன், ஏன் மற்ற முஸ்லீமை தாக்கிருக்கலாம்ல? ஸோ முஸ்லீம் கூட நம்ம தெரியல காஷ்மீரில் காப்பாற்றப்பட்டாங்க இல்லையா, உயிரையும் ஈர்த்தாங்க. நம்ம இருக்கிற இந்தியாவில் இருக்க இஸ்லாமிய கிறிஸ்தவம் முஸ்லீம் பாகுபாடு இல்லாமல் வாழறோம். அதை உடைக்கிற நோக்கத்திற்காக தான் இது காஷ்மீர் இந்த மாதிரி ஒரு வன்மத்தை கட்டியது பாகிஸ்தானுடைய தீவிரவாதம். அப்படி இருக்கிற போது இப்ப 2 பெண்கள் ஆணவ பெண்கள் சொல்கிறோம், ஒரு பெண்ணுடைய சபதத்தை ஒரு பெண்ணாக இருந்து சபதத்தை முடித்தாங்க. அதற்கு உதவியாக இருந்தவர் மோடி அரசை பார்க்கலாம். ஸோ அதனால என்ன நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றம் இந்த போரில் வரும் என்பது திண்ணமாக இருக்கும். அரசியல் இதுல வந்து ராகுல் காந்தி ஆதரவு அந்த மாதிரி பல கட்சி தலைவர்கள் ஆதரவு தெரிவிச்சாங்க. எப்படி இருக்கு? காங்கிரஸ் கூட இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துக்க மாட்டாங்க, திணறிப்பாங்க. முடிவெடுப்பதில் ஒரு தெளிவான ஒரு தீர்க்கமாகவும் இப்படித்தான் சேர்க்க வேண்டும் வியூகத்தையும் வகுத்து அதில் முழு சிந்தனையோடு ஒரு 10 நாள் ஒரு திட்டமிட்டு ஒரு விஷயத்தை சாதிக்கிறது சாதாரண விஷயம் அல்ல. போர் என்பது பல வியூகங்களை வகுக்கப்பட வேண்டும். எப்படி அரசியல் வியூகங்கள் வகுக்கணுமோ அதுபோல எதிரியை வீழ்த்துவதற்கும் ஒரு நிலையான ஒரு முடிவெடுக்கக்கூடிய கெப்பாசிட்டிஃபுல் லீடர்ஸ் வேணும். அதுக்குடைய ஆளுமை தன்மை மோடியிடம் இருப்பதனால்தான் முடிவு கொடுக்கின்ற இடத்தில் மத்திய அரசு இருக்குதான் நான் பார்க்குறேன். உலக அரசியல் அரங்குல இந்தியாவினுடைய இந்த நடவடிக்கை இப்போ 2 நாடுகளுக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சண்டை அப்படிங்கிறது எப்படி பார்க்கப்படுது? பொருளாதாரம் பாதிக்கப்படும். ஏன்னா இந்தியா உலகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அதிக மக்கள் தொகை நாடுல 2வது இடத்துல இருக்கிறோம். ஸோ ஏன்னா அனைத்து விதமான பொருட்களையும் இந்தியாவில் தான் விற்கணும். இந்தியாவை மார்க்கெட்டை நம்பி தான் இருக்காங்க. இது நடந்தால் எல்லாருக்கும் பாதிப்பு ஏற்படும். ஆகவே நடக்காமல் இருந்தால் வியாபாரம் நடக்கும். வியாபாரம் பாதிக்கப்பட நோக்கத்திற்காக மட்டுமில்லாமல் இந்தியா நடுநிலையாக செயல்பட காரணத்தினாலும் நேர்மையாக செயல்படக்கூடிய காரணத்தினாலும் இதனால் மக்களுடைய அன்றாடமுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்ற சூழ்நிலையும் சந்தோஷ சுந்தரங்கள் பாதிக்கப்படும் சூழ்நிலையும். இப்போ பஞ்சாப் எடுத்துங்க, எல்லாருமே 24 hours காவல்துறை செயல்படும் சொல்லியிருக்காங்க. ரெட் அலர்ட் விட்டுருக்காங்க. ஸோ ரொம்ப வந்து பாதுகாப்பு இருக்கணும், தாக்குதல் பண்ணிட்டு அவங்க எதிரிகள் தயாராக இருக்கணும்னு சொல்லி அங்கே இருக்கிற ராஜஸ்தான் ஆகட்டும் மற்ற அந்த எல்லையோரம் இருக்கிற அத்தனை மாநிலம் உள்துறை அமைச்சர் பேசப்பட்டதாக சொல்லப்பட்டது. அப்படி பார்க்குற போது அவருடைய நிம்மதி போகுது இல்லையா, சந்தோஷங்கள் நிம்மதி செயல்பாடுகள் வியாபாரம் அத்தனையும் பாதிக்கப்படுது இல்லையா. அதனால் பொருளாதாரம் இதனால் பாதிக்கப்படும் இல்லையா. அது பாதிக்கப்படக்கூடாது, இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்கப்படும் தான் உலக நாடுகள் சொல்லப்பட்டிருக்கு. அதிலும் உள்குத்து வைத்து சொல்லப்பட்டது சீனா. அதாவது கில்ற ஆடுற மாதிரி அடிக்கிறேன், நீ அடிக்கிற மாதிரி ஆடுறான்னு சொல்ற மாதிரி அந்த சூசமான வார்த்தை வருத்தம் அளிக்கிறதுன்னு சொல்லி ஏமாத்து வேலையை பித்தாட்ட வேலையை சொல்லி விட்டுருக்காங்க. நம்மளுடைய நாட்டுடைய வளர்ச்சி குறிப்பாக பொருளாதார வளர்ச்சி சீனாவுக்கு அறவே பிடிக்கல. நமக்கு என்ன வந்து விட்டால் வம்பு என்ற நோக்கத்திற்காக இருக்கக்கூடிய சீனா நாடு. அப்படி பார்க்கிற போது இந்த இடத்தில் ஒரு அமெரிக்காவோ உலக நாடுகளே வந்து எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. அதாவது
செயல்படுத்துவாங்க, இந்த அளவுக்கு வந்து திட்டமிட்டு பண்ணுவாங்க. 9 இடங்கள்ல தாக்குதல் அப்படிங்கிறது அமெரிக்கா கூட பண்ணதாக தெரியல. எப்படி பாருங்க. அதனால என்ன, இந்தியா வந்து பேச்சுல செயல் இருக்கு, செயல் இருக்க அரசு மோடி அரசு இருக்குன்னா அப்படின்ற நேரத்தில் நான் பார்க்க போறேன். உலக நாடுகள் பார்க்குது. அவர் மீதான மிகப்பெரிய நம்பிக்கை, மோடி மீதான நம்பிக்கை உருவெடுத்தான் நான் பார்க்குறேன் இந்த போரின் மூலமாக. ஏன்னா உலகத்தினுடைய தலைவராக நம்ம நாட்டினுடைய இந்தியாவில் பேன் லீடர் அண்ணாமலை சொல்ற மாதிரி ஒரு வேர்ல்டு லீடர் ஆஃப் தி மோடி அரசாக இருப்பதனால அவர் மீதான ஒரு நம்பிக்கை, ஒரு செயல்பாடு இந்த போரின் மூலமாக விடுபடுத்தும் பார்க்கப்படலாம் ஒழிய இது வந்து நிச்சயமாக இதுக்கு ஒரு எண்ட் கார்டு வந்து கொடுக்கும். ஏன்னா அஜெண்டா பாஜக வந்து கொள்கை சித்தாந்தத்துடைய ஒவ்வொன்றும் 350 ஆகட்டும், மற்ற ஒவ்வொரு திட்டங்களும் அவங்களுடைய அஜெண்டாவை நிறைவேற்றிட்டே வராங்க. ராமர் கோயில் ஆகட்டும், இப்படி பண்ற போது இதுவும் இவருடைய ஆட்சியில் முடிகிற போது இந்த பிரிடு முடியும். அதாவது பாஜக வந்து இன்னொரு 10 ஆண்டுகள் இருக்கிற போது இந்த காங்கிரஸ் எப்படி இத்தனை ஆண்டுகள் இருந்து ஒரு கொள்கை சித்தாந்தம் இறந்ததோ அது போல பாஜகவுடைய கொள்கைகள் என்னென்ன சொல்ல போறோம் அத்தனையும் செயல்பட்டு முடித்த பிறகு அதுக்கடுத்து ஒரு புதுவிதமான எழுச்சி பிறக்கும். அப்போதுதான் தேசியத்திலிருந்து அதுவரை பாஜக ஆட்சி தொடரும். இப்போ கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் அடுத்து 5 ஆண்டுகள் ஆட்சிக்கு தொடர்றாங்கன்னு வச்சுக்கலாம். அடுத்து ஒரு 10 ஆண்டுகள் தொடர்கிற போது இவங்களுடைய அஜெண்டா ஃபுல்லா நோக்கங்கள் கொள்கை எல்லாம் முடிவடைந்துருச்சுன்னா இவங்களுடைய சித்தாந்தம் இதாயிடும். அடுத்து அரசியல் பண்றது வந்து கடினம். அப்படி இருப்போம் அப்போ மாற்று அரசியல் வரும். அப்போ யார் ஒரு கூட்டணி தலைவர்கள் ஆட்சி அரசியல் உருவாகுதோ அதுக்கேற்ற மாதிரி ஆட்சிகள் நிலைகள் மாறும். அப்படி பார்க்குறப்ப இன்னும் 10 ஆண்டுகள் மத்திய அரசு வந்து கண்டினியூ பண்ணுவதற்கான வாய்ப்பு தான் இருக்குதுன்னு இதன் மூலமா தெரிய வருது. இந்த போர் மூலமாக ஒரு ஆளுமை மிக்க தலைவராக மோடி அவர்கள் உலக அளவிலே வலுப்பெற்றிருக்க என்பது நிதர்சனமாக இருக்கிறது. இந்த பல்காம் போர் அப்படின்னு நம்ம பேசினாலும் இந்த போர் எத்தனை நாளுக்கு நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது? கண்டிப்பாக 2.2 ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா வந்து அந்த தீவிரவாதியை கொள்ளணும் முயற்சி பண்ணாங்க, அதை தப்பிச்சிட்டாங்க, 10 பேர் இதாகிட்டாங்க. நிச்சயமாக இது தொடரும். தொடர்ந்து அந்த தீவிரவாதை அழிக்கிற வரை இந்த போர் தொடரும். அந்த தீவிரவாதத்தையும் வேரோடும் மண்ணோடும் அழிக்கிற வரை மோடி அவர்கள் விட மாட்டாருன்னு எடுத்துக்கலாம். ஸோ அது என்னைக்கு அவர் இறக்குறாரோ அன்றைக்கு தான் முடியும். தீவிரவாதம் இது எதிர்க்க உலக நாடுகளே அதுக்கு அங்கீகரிப்பாங்க. ஏன்னா தீவிரவாதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதனால தான் தூதுவர் அத்தனை பேரும் வர வைத்து இந்த விளக்கத்தை மத்திய அரசு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்காகத்தான் நாங்கள் வார் தொடுத்தோம், இதற்காகத்தான் நாங்கள் வந்து செயல்பட்டோன்ற விஷயத்தை சொல்லப்பட்டிருக்காங்க. அது நியாயமாகவும் இருப்பதனால் உலக நாடுகள் ஏற்றுக்கொள்ளணும், ஐநா சபையும் ஏற்றுக்கொள்ளணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பது மிக கொடுமையானது, உலக நாடுகளுக்கு அச்சுறுத்தல். ஏன்னா நியூயார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டவரை வந்து இடிச்சாங்க, தீவிரவாதத்தில் இடிச்சாங்க. தீவிரவாதம் மிக கொடுமையான செயல். அதை ஊக்குவிக்கிற பாகிஸ்தானுடைய பொருளாதாரத்தை சம்பிக்கப்பட வேண்டிய நோக்கத்திற்காக சிந்து நதியை வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்காங்க. அனைத்து விதமான சிக்கலையும் உருவெடுத்துட்டு இருக்கு பாகிஸ்தான். இது தப்பிப்பது கடினம். ஆகவே சரண்டர் அடையக்கூடிய வாய்ப்பு மோடியிடம் இருப்பதாக நான் பார்க்கப்படுறேன். குறிப்பா இந்த ஆபரேஷனுக்கு பின்னால அஜித் தோவல் அவருடைய செயல்பாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அவர் குறித்தும் அவர் இதுக்கு பின்னாடி இருந்து எப்படி ஆபரேட் பண்றாரு, அதனுடைய மிகப்பெரிய ஆளுமிக்க ஒரு அறிவாளி அஜித் தோவல் வந்து சாதாரணமாக இடப்படக்கூடிய நபர் அல்ல, சரித்திரம் படைக்கூடிய நபர். இந்தியாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் ஒரு பொருள்னு சொல்லலாம். ஏன்னா எப்படி பாருங்க, இன்னைக்கு 9 இடத்துல கரெக்டாக இந்த இடத்துல தான் இருக்காங்க, ராவை பயன்படுத்தி கரெக்டாக துல்லியமாக அடிச்சாங்க பாருங்க. இதுக்கெல்லாம் தான் மூளை, பிரெயின். அதனால இவர் 10 ஆண்டுகளாக ஓய்வு பெற்றவர் கூட வச்சிருக்கு. காரணம்னு சொன்னால் விஷயம் இருக்குது, சப்ஜெக்ட்டுக்கு நாலேஜ் இருக்குது. அதனால இந்திய அரசு தொடர்ந்து அவரை பயணித்து கொண்டிருக்காங்க. கரெக்டாக பாருங்க, துல்லியமாக அந்த இடத்தை அடைவதற்கு காரணம் இவருடைய டீம், இவங்களுடைய ஆலோசனைகள் தான் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆகவே இவர் வந்து இந்த போருக்கான ஹீரோவாக இருப்பார்னு பார்க்கலாம். ஸோ நிச்சயமாக வெற்றி பெற்றக்கூடிய நபராக அவருடைய யுக்தி இருக்கும்னு நினைக்கலாம். குறிப்பாக இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சா, தொடர்ந்து உயிர் பலிகள் அப்படிங்கிறது இருபுற எல்லைகளையும் அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் இந்திய மக்கள் எப்படி மனநிலையோடு தயாராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்திய மக்கள் மனநிலை என்பதை விட ஒரு அந்த இடத்துல நடந்த சம்பவங்கள் வந்து மனதையும் வலியையும் ஏற்படுத்திய சுவடு. அதை வந்து மறைக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. அப்படி இருக்கும்போது எதிரிகளிடம் வந்து அந்த பாகிஸ்தானோட வந்து எந்த தீர்வு வேணும்னா இந்த வார் நடந்தான்ற புரிதல் மக்களிடம் வந்து இருப்பதனால், மோடி கரத்துக்கு கை கொடுக்கப்பட்டதுனால் நிச்சயமாக அனைவரும் இந்த போரை ஏற்கக்கூடிய, ஆதரிக்கக்கூடிய, நிச்சயம் வீழ்த்தப்பட வேண்டும், இந்த தீவிரவாதத்தை ஒழிக்கணும் நோக்கத்திற்கு அத்தனை ஒற்றுமையாக எதிர்கட்சிகளாகட்டும் அனைவரும் ஒற்றை கருத்தோடு இருப்பதை நான் பார்க்க முடியுது. இதில் என்ன, ஒரு ஆளுமிக்க தலைவர் பின்னாடி அனைவரும் ஒன்று திரண்டு இந்த வெற்றியை அடைய வேண்டிய நோக்கத்திற்காக, ஒரு ஜனநாயக நாடு ஜனநாயகத்தை பாதுகாக்கிற நோக்கத்திற்காக முன்னிறுத்திற்காக நான் பார்க்கலாம். இரு நாடுகளும் அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறது. குறிப்பாக பாகிஸ்தான் தொடக்கத்திலிருந்தே எங்கள் மீது போர் தொடுத்தால் அணு ஆயுதங்களை பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இது அணு ஆயுத போராக மாறக்கூடிய வாய்ப்பே இல்லை, அதுக்கான சாத்தியக்கூறே கிடையாது. இது இன்டர்நேஷனல் ரெண்டு பேருக்கான இன்டர்னல் ப்ராப்ளம் வந்து சார்ட் அவுட் ஆகும். பாகிஸ்தானுக்கும் காஷ்மீர், ஜம்மு காஷ்மீர், இந்தியாவுக்கும் ஜம்மு காஷ்மீர் பிரச்சனை இதுக்கு ஒரு இருந்த தீர்வு வரும். ஆகவே இது மேக்சிமம் இறுதி கட்டத்தில் சரண்டர் ஆகிட்டு பாகிஸ்தான் வாய்ப்பு இருக்கிறது. பேச்சுவார்த்தை உலக நாடுகள் மூலமாக யாரோ ஒரு நபர்கள் பேச்சுவார்த்தை பண்ணி இது சமாதானமாக முடிப்பதற்கு, நிரந்தர தீர்வு கொடுப்பதற்கான வாய்ப்பு எழப்பட முடிய. ஏன்னா இது இந்தியாவுக்கும் பாதிப்பு, பாகிஸ்தான் பாதிப்பு. அந்த தவறை பாகிஸ்தான் செய்ய முடியாது, அது தற்கொலை சமமானது.
அந்த செயலை எந்த அரசுமே செய்யாது. அதுக்கான சிந்தனை போக வேண்டாம். இன்டர்னல் வாராக ரெண்டு பேருக்குள்ளான வார்கள் வந்து மற்ற ஏனைய விவங்களில் வார்கள் போர் நடக்கும் மொழியே இந்த மாதிரி அணு ஆயுதத்தை வைத்துக்கொண்டு போர் வந்து ரெண்டு அரசுமே ஏற்றுக்காது, யாருமே செய்ய மாட்டாங்க. ஏன்னா இது எல்லாத்துக்கும் பாதிப்புறதால அதை கைவிட்டுருவாங்க. அதை தாண்டி வேற போராட்டங்களை வந்து போர்களை வந்து முன்னெடுப்பாங்கன்னு பார்க்கலாம். நிச்சயமா 2.0 வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீவிரவாதி அழிக்கின்ற வரை இந்த போர் நடக்கும் எதிர்பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் எங்களுக்காக நீண்ட நாள் கழித்து ஜாம்பவான் நேயர்களோடு இணைந்து இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த போர் குறித்து தகவல்களை பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மிக்க நன்றி. பொதுவான கேள்வி கேட்டிருக்கீங்க, ரொம்ப நன்றி. அரசியலே எப்படி கேட்டிருப்பீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ.